நம்ம என்ன பார்க்குறோம் சத்தீஸ்கரில், நீங்கள் இத்தனை பேரை நீங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சன்மானம்னு, அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் நினச்சி பாருங்கள். ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து கொல்லக்கூடியவங்க, அந்த குழந்தைய கொண்டுட்டு சன்மானம் வாங்கிக்கிறீங்க. ஒரு பெண்ணை துன்புறுத்தி அவளை கொண்டுட்டு சன்மானம் வாங்கிக்கிறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கான அடிப்படை வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதனால தான் ஆதிவாசி மக்கள் சோனி சோரி போன்ற உள்ளூர் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை சேர்க்காம நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஆதிவாசி மக்கள் திரட்சியாக வாழக்கூடிய மலை காடு பகுதிகளில் இருக்கக்கூடிய வளங்களை ஒட்டுமொத்த சமுதாய பயன்பாட்டிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும் அல்லது ஆற்று நீராக இருக்கட்டும், பெரும்பகுதிகளில் இந்தியாவில் அந்த மக்களிடமிருந்து களவாடப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒடிஷா மாதிரியான இடங்கள்ல, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாதிரியான இடங்கள்ல, மகாராஷ்டிராவின் ஒரு சில பகுதிகளில். அப்போ இங்கே வளர்ச்சி என்பது ரொம்ப தெளிவாக இந்த மக்களை அந்நியப்படுத்தி, அவர்களுடைய நிலங்களிலிருந்து அந்நியப்படுத்தி, அவர்களை வந்து பராரிகளாக்கி, அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து அவர்களை விரட்டி அனுப்பி, நம்முடைய பொது தேவை வந்து இங்கே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இப்போ திரும்பவும் வந்து முதலாளி அதானியோடைய இது வரப்போகுது, திரும்பவும் ஒரு கொரியா கம்பெனி வரப்போகுது. அதுக்கு எதிராக பல கிராமங்களில் தலித்துகளும் ஆதிவாசிகளும் ஒன்றா நின்று தான் போராடுறாங்க. இதில் துரதிருஷ்டவசமாக, மன்னிக்கணும் நான் ரொம்ப அதை ஒரு கிரிட்டிசிசமாக சொன்னாலுமே கூட, மனித உரிமை போராளிகளுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்புரை செய்வது. இப்போ அண்மையில் பேலா பாட்டியா பேசினாங்க. அவர்களுமே ஆதிவாசிகளை அபலைகளாக தான் பார்க்கிறார். உள்ளூரில் அவங்களால எதுவும் பண்ண முடியறதில்லை, அதை செய்ய முடியறதில்லை, ஆனால் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே. அதை வந்து நம்மால் வெளிச்சம் போட்டு ஏன் அதை நம்ம காட்டணும்னா நமக்கு அப்புறம் எங்கிருந்து நம்பிக்கை வரும்? இப்போ நம்ம என்ன ரட்சகர்களாக போவோம்? நம்ம ரட்சகர்கள் கிடையாது. ஆதிவாசிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுத்தி இருக்குது. அது நமக்கு யாருக்குமே ஆச்சரியம் இருக்காது. இந்துத்துவ அரசியலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் கிறிஸ்டியன் ஆதிவாசிஸையும் மற்றவங்களுக்கும் இடையிலையும் மிகப்பெரிய பிளவு. எந்த அளவிற்கு அந்த பிளவு ஏற்பட்டிருக்குதுன்னா, ஆதிவாசி நீ அவனை சொல்லிக்கிட்டீங்கன்னா நீ கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடாது. இது RSS சொல்றது இல்லை, பொதுவாக ஆதிவாசி மனநிலைக்குள் புகுத்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறி போயிருக்குது. நீ கிறிஸ்டியனா இருந்தால நீ ஆதிவாசி கிடையாது. அது எவ்வளவு பெரிய கொடுமை. இன்றைக்கு அரசாங்கம் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் கார்கர் வந்து புதுசு இல்லை. 2009 முதலாக காங்கிரஸ் ஆட்சி வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, மேற்கு வங்கத்தின் ஒரு பகுதி, இந்த பகுதிகளில் காட்டு பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் வந்து செயல்பட்டு வராங்க. அவங்களுக்கு எதிராக இராணுவ பலத்தை முடுக்கிவிட வேண்டும் என்று தெளிவாக முடிவெடுத்தனர். அந்த சமயத்தில் வந்து மனித உரிமை அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து இதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? இன்றைக்கு போலவே அன்றைக்கு வந்து இது பேச்சுவார்த்தை மூலமாக இந்த விஷயத்தை வந்து நம்ம டிஃப்யூஸ் பண்ணணும், இது வந்து ஒரு போராக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லார்ட்டையுமே இருந்துச்சு. இதுக்கு முன்மாதிரியாக என்ன நம்ம செய்யலாம், என்ன யோசிக்கலாம்னு நம்ம அன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தபோது, மறைந்த மனித உரிமை ஆர்வலர் K. பாலகோபால் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆந்திரத்தில் 2002, 2003 இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கான அடிப்படைகள் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. அங்கேயும் வந்து மாவோயிஸ்டுகள் 80களிலிருந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி வெறும் ஆயுதம் தாங்கிய போராளிகளாக மட்டும் இல்லாமல் பரந்துபட்ட மக்கள் அணிகளை உருவாக்கி அதன் மூலமாகவும் தங்களுடைய அரசியலை வந்து அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அரசினுடைய பயங்கரமான வன்முறையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழலில் அவர்களுமே ஆயுதம் ஏந்திய அரசியலுக்கு ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையும், அந்த அரசியல் அவர்களை விழுங்கிடக்கூட ஒரு போக்கையும் நாம் பார்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த பேச்சுவார்த்தை என்பது உண்மையில் எதை சாதிக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அப்படி ஏதாவது சாதிக்கணும்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாலே நம்ம நிறைய வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போய் பேசணும். இவங்க இந்த மாதிரி போராடிட்டு வராங்க, அதனால உங்களுக்கு என்ன ஏதாவது சாதகமாக இருந்துச்சா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, அரசாங்கம் வந்து என்ன மனசில் வச்சிருக்குது, அது உண்மையிலேயே வந்து இவங்களோட பேச விரும்புதா, இப்படி நிறைய விஷயங்களை யோசிக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு 3 ஆண்டுகள் அவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். பல இடங்களுக்கு போய் பேசினாங்க. அன்னைக்கு மாவோயிஸ்டில் அவங்க பீப்புள்ஸ் வார், அப்போ மக்கள் யுத்த குழு, அவங்க செயல்பட்ட பகுதிகளெல்லாம் போய் மக்கள் தரப்பு கருத்துக்களை கேட்டார்கள். இந்த போராட்டத்தினால் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்கள் அதில் வந்து பங்கேற்றுக்கிட்டீங்களா, ஆதரவாக இருந்தீங்களா, எதிராக இருந்தீங்களா, எப்படிப்பட்ட நிலைப்பாடு உங்களுடையதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் ரொம்ப ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். எங்களை அரசியல் படுத்துவதில் இந்த இயக்கத்திற்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருந்தாலும் அந்த அரசியல் எங்கள் கைகளுக்கு முழுமையாக வந்து சேரவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு, இங்கே ஜனநாயக அரசியலை தான் நாங்கள் தொடர்ந்து வந்து பின்பற்ற விரும்புகிறோம், அதை செயல்படுத்த விரும்புகிறோம். அதற்கு ஆயுதம் தாங்கிய போராளிகளுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு அமைதி இருந்தால்தான் எங்களால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும். ஏன்னா இல்லாட்டி என்ன ஆயிடுதுன்னா, இங்கே இடைப்பட்ட ஒரு
ஸ்பேஸ்ல மாட்டிக்கிறாங்க. அரசாங்கம் அவர்களை நீங்கள் மாவோயிஸ்ட் ஆதரவாளர்கள் என்று சொல்லி துன்புறுத்துவது ஒரு பக்கம், மாவோயிஸ்டுகள் நீங்கள் அரசாங்கத்துக்கு துணை போகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை துன்புறுத்துவது இன்னொரு பக்கம். அது அரசாங்கத்துக்கு துணை போகிறீர்கள் மட்டுமல்ல, அரசாங்கத்தோடு எந்த வகையில் செயல்பட்டாலும், நீங்க வந்து ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கலாம், அல்லது நீங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கு, நீங்க அடிக்கடி போகிற ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது அரசு வந்து கொண்டு வந்திருக்கிற திட்டத்துல உங்க பகுதிக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி நீங்க போய் கேட்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு புரட்சிகர அரசியலுக்கு எதிரானதுன்னு சொல்லி வந்து மக்களை நிர்பந்தப்படுத்தும் ஒரு போக்கும் அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ மக்கள் இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொன்னாங்க, இதனால் தான் நாங்கள் அமைதியின் பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும். எந்த அளவுக்கு அன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் அதற்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சுன்னா, ஆந்திராவில் வந்து வார்தான்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, அது 3rd largest circulating daily. அதனுடைய எடிட்டோரியல் பேஜஸை ஓப்பன் பண்ணாங்க, யார் வேணா கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் மத்தியில் போய் பேச்சுவார்த்தை நடத்தாமல் நீங்கள் ஒரு 2 குழுக்களுக்கு இடையே, அரசாங்கம் ஒரு குழு அமைக்குது, போராளிகள் ஒரு குழு அமைக்கிறாங்க, அதை மட்டுமே வச்சு எங்கேயுமே உங்களால் அமைதியை நிலைநிறுத்த முடியாதுங்கிற கருத்தை ரொம்ப தெளிவாக அன்னைக்கு வந்து சொன்னாங்க எல்லாருமே. 2002 2003 பேசப்பட்ட விஷயம். அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. அப்போ அது விட்டுருங்க, அந்த அரசாங்கத்துக்கு அதில் நாட்டம் இல்லை, அது நடக்கலை. பிறகு மறுபடியும் ராஜசேகர ரெட்டி ஆட்சி வந்தபோது மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கான அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி வேறு கொடுத்திருந்தாரு. நாங்கள் தெலுங்கு தேசம் போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு 6 மாதம் நடத்தினாங்க பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் அப்படியே அதுவும் போயிடுச்சு வந்து. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் இப்போ துணை ராணுவம் கிடையாது, அது ஆந்திரா போலீஸ் மட்டும்தான். ஆந்திரா போலீஸ் வந்து மூத்த போராளிகள் எல்லாம் போய் என்கவுண்டர் பண்ணிச்சு, அதனால பேச்சுவார்த்தை நின்று போயிடுச்சு வந்து. இப்போ அதில் நமக்கு என்ன தெளிவாக தெரிய வருதுன்னா, பேச்சுவார்த்தை என்ற அரசியல் கோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோ இராணுவமோ அல்லது உபராணுவமோ அவர்களுக்கென்று சில அக்கறைகளும் நலன்களும் இருக்கு. அவர்கள் அதை வந்து எளிதில் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம், சத்தீஸ்கரில் நீங்கள் இத்தனை பேரை நீங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சன்மானம்னு, அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் நினச்சி பாருங்க. ஒரு குழந்தைய வந்து நீங்கள் வந்து கொல்லக்கூடியவங்க, அந்த குழந்தைய கொண்டுட்டு சன்மானம் வாங்கிக்கிறீங்க. ஒரு பெண்ணை துன்புறுத்தி அவளை கொண்டுட்டு சன்மானம் வாங்கிக்கிறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கான அடிப்படை வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. நேரடியாக நீங்கள் சன்மானம் கொடுக்காட்டியும் ஒரு அதிகாரத்தில் திளைத்து நிற்கும் துணை இராணுவமோ உள்ளூர் போலீஸோ அந்த அதிகாரத்தை எளிதில் விட்டு கொடுக்க போவதில்லை. தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே பெரிய அரசியல் இயக்கம், ஆயுதம் தாங்கிய இயக்கம்லாம் இல்லை. ஆனால் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்கவுண்டர் டெத்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே எல்லாரும் லாயர்ஸ், உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டாக இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த பேச்சுவார்த்தைங்கிற விஷயத்த நம்ம நிறைய நிலைகளில் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது. அதை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஆதிவாசி மக்கள் சோனி சோரி போன்ற உள்ளூர் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை சேர்க்காம நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஏன்னா நாங்கள் இதனால எங்களுடைய கருத்து என்ன, நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம், எங்கள் மத்தியில் என்ன வேறுபட்ட கருத்துகள் இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆதிவாசிகள் வந்து மற்றவங்களுடைய அரசியலுக்கு எல்லா காலத்துலையும் பணிஞ்சு போனவங்க கிடையாது. அவங்க மத்தியில் தொடர்ந்து வந்து ஒரு நாடாளுமன்ற அரசியலுக்கு, ஒரு சமூக ஜனநாயகத்துக்கு ஒரு இடம் இருந்திருக்குது. இவங்க இந்த படம் போட்டிருக்கிறாங்க, தோழர் பேசும்போது கூட சொன்னார், ஜெய்பால் சிங் முண்டா உன்னுடைய இது. ஆனால் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒன்றும் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு அல்லது வந்து நாடாளுமன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைஞ்சிக்கிட்டு ஆதிவாசிகள் செயல்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. அங்கே ஏஐடியூசி யூனியன் வந்து பல காலம் வந்து ஆதிவாசி தொழிலாளர்களை உள்ளடக்கிய யூனியனாக இருந்திருக்குது. அதே மாதிரி சங்கர் குஹான் யோகி என்ற ரொம்ப வித்தியாசமான ஒரு தொழிற்சங்க தலைவர், அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் ஆரம்பித்து ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களை, பெரும்பகுதி ஆதிவாசிகள், அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் ரொம்ப வருஷம் வந்து ஒரு ட்ரேட் யூனியன் நடத்தி அவங்கள ஆதிவாசி தலைவர்களெல்லாம் உருவாக்குனார். ஸோ அந்த மக்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, அவங்க இல்லாமல்லாம் இல்லை. அதே மாதிரி கோண்ட்வானா கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அவங்க அந்த ஒட்டுமொத்த கோண்டு மக்களையும் இணைச்சி வந்து நம்ம ஒரு தேசமாக இருக்கணும், எப்படி ஜார்க்கண்டுக்கான கோரிக்கை எப்படி தானே வந்துச்சு ஜார்க்கண்ட் பகுதியில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சியும் அந்த பகுதியில் இயங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மக்கள் எல்லாம் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எப்படி கையில் எடுக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம், இதை என்ன செய்ய போகிறோம், இதை வச்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அக்கறையோட ஜனநாயக ரீதியான அரசியலில் செயல்பட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையாங்கிறது வேற. ஆனால் மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட அரசியல் அமைப்புகள்லாம் இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. மாவோயிஸ்டுகள் ஒரு அமைப்பு, பிற அமைப்புகளும் அங்கே செயல்பட்டு வரதை நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம நாடாளுமன்ற அரசியலில் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுறோமே ஒழிய, தொடர்ந்து மக்கள் மத்தியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு நம்ம அங்கீகாரமும் வழங்குவது கிடையாது. அவங்க வந்து ஒரு பார்வைக்கு அவங்க
பிடிபடுறதும் கிடையாது. லோக்கலாக வேணால் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு அகில இந்திய பார்வைன்னு வரும்போது அவங்கள பற்றி யாருமே நமக்கு சொல்கிறது கிடையாது. ஸோ இதுவும் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அந்த மக்கள் வந்து அபலைகள் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்ட்ரக்சரலாக வேணால் அபலைகளாக இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்திய அரசும் முதலாளிகளும் அவங்களுக்கு எதிராக வந்து பல்வேறு விதமான பலவந்த செயல்கள் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ஆதிவாசி மக்கள் அரசியல் உணர்வோடு தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் உள்வாங்கிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அது பல நிலைகளில். அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அதனுடைய ரொம்ப இன்னைக்கு வந்து சோரி சொல்றாங்கல்ல, எங்க மலைகளை எங்ககிட்ட கொடுத்துருங்க, எங்க காடுகளை கொடுத்துருங்கன்னு. ஆரம்பத்திலிருந்தே காலனி ஆட்சி காலகட்டத்திலேருந்து அதை அவங்க சொல்லிட்டு வராங்க. பிர்சா முண்டா நமக்கு தெரிந்த ஒரு தலைவர், அப்படி பகுதிக்கு பகுதி மக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நேருனுடைய கனவு திட்டங்களான இந்த நதிகளுக்கு வந்து நம்ம அணை கட்டுறது இருக்கு, எல்லாரும் டெக்ஸ்ட் புக்கில் படிப்போமே, நம்முடைய மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு எதிராக மகாநதியில் அணை கட்டும்போது அதுக்கு எதிராக அந்த பகுதியில் இருக்கிற ஆதிவாசி சமுதாயம் திரளாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. ஏன்னா எங்கள் வீடுகள் காணாமல் போயிடும், எங்கள் காடுகள் அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆரம்பத்திலிருந்தே பொதுத்துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஆதிவாசி மக்கள் திரட்சியாக வாழக்கூடிய மலை காடு பகுதிகளில் இருக்கக்கூடிய வளங்களை ஒட்டுமொத்த சமுதாய பயன்பாட்டிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணக்கூடிய மின்சாரமாக இருக்கட்டும் அல்லது ஆற்று நீராக இருக்கட்டும், பெரும்பகுதிகளில் இந்தியாவில் அந்த மக்களிடமிருந்து களவாடப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒடிஷா மாதிரியான இடங்கள்ல, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாதிரியான இடங்கள்ல, மகாராஷ்டிராவின் ஒரு சில பகுதிகளில். அப்போ இந்த வளர்ச்சி என்பது ரொம்ப தெளிவாக இந்த மக்களை அந்நியப்படுத்தி, அவர்களுடைய நிலங்களிலிருந்து அந்நியப்படுத்தி, அவர்களை வந்து பராரிகளாக்கி, அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து அவர்களை விரட்டி அனுப்பி நம்முடைய பொது தேவை வந்து இங்க வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு இது இருக்குது. வந்து நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது வேற, ஆனா நம்ம சில விஷயங்களை அனுபவிக்கிறோம்னா அவங்க அதுக்கு வந்து பலிகளாவா இருக்கிறாங்க. இப்போ அண்மையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒடிஷாவில் வந்து தொடர்ந்து அங்க நிறுவப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ சமீபத்தில் கொரியாவிலேருந்து வந்த பாக்ஸோவா இருக்கட்டும் அல்லது வேதாந்தாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த மக்களை வந்து வெளியேற்றி இருக்கிறாங்க, அதுக்கு எதிராக மக்கள் எப்படி போராடி இருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் வந்திருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி எப்படி உங்களுக்கு இருந்துச்சு. அதில் என்ன ரொம்ப துயரமான செய்தினா, மகாநதி நதிக்கு மேலே நிறுவப்பட்ட அந்த அணை வந்து 40களில் திட்டமிடப்பட்டுச்சு. இன்னைய வரைக்கும் காம்பன்சேஷன் கிடைக்கல. இன்னைய வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு இதுலையும் இந்த ஆதிவாசி மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் வந்து சும்மா அதை ஏற்றுக்கல, அதுக்கு எதிராக போராடுறாங்க, தலித்துகளோட சேர்ந்து சில சமயம் சண்டை போடுறாங்க. இப்போவும் கூட ஒடிசாவில் வந்து தொடர்ந்து இப்போ திரும்பவும் வந்து முதலாளி அதானியோடைய இது வரப்போகுது, திரும்பவும் ஒரு கொரியா கம்பெனி வரப்போகுது. அதுக்கு எதிராக பல கிராமங்களில் தலித்துகளும் ஆதிவாசிகளும் ஒன்றா நின்று தான் போராடுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி அவங்க உள்ளே போட்டுறாங்கிறது வேற விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு உணர்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அரசியல்னு பேசும்போது இந்த ஆதிவாசிகள் என்ன செய்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கலான்னா, ஆரம்பத்திலிருந்து பொதுத்துறை பிலாய் ஸ்டீல் பிளான்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேருனுடைய மிகப்பெரிய ஒரு கனவு விஷயம் அது. அதற்கு சோவியத் யூனியனுடைய உதவியோடு தான் அது நிறுவப்பட்டுச்சு. அப்போ வழக்கம் போல் என்ன சொன்னாங்க, உள்ளூர்வாசிகளுக்கு வேலை கிடைக்கும்னாங்க. ஆனால் அந்த ஸ்கில்டு லேபர் வந்து உள்ளூர்வாசிகளில் இல்லை, இப்போ வெளியிலேருந்து தான் கொண்டு வந்தாங்க வந்து லேபர் ஃபோர்ஸை. அப்போ அங்கே பகுதி ஆதிவாசிகளுக்கு என்ன வேலை கிடைச்சிச்சுன்னா, மேனுவல் மைனிங்கில் தான் வேலை கிடைச்சிச்சு. சுரங்க தொழில், எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் மனித உழைப்பின் மூலமாகவே அந்த சுரங்க வேலை செய்கிறது. அதில் பெரும்பகுதி ஆதிவாசிகளாக இருந்திருக்கிறாங்க, பெரும்பகுதி. இந்த ஆதிவாசி மக்களை வந்து ஓரளவுக்கு ஏஐடியூசி ஒரு காலத்தில் வந்து யூனியனைஸ் பண்ண பார்த்துருக்குது. சில நேரங்களில் முடிஞ்சிச்சு, சில நேரங்களில் முடியல. பின்னால சங்கர் குஹான் யோகியுடைய சத்தீஸ்கர் மைன் ஷ்ராமிக் சமிதி மிகப்பெரிய ஒரு தொழில் கட்டி ஒரு 15-20 வருஷம் அவங்க வேலை பார்த்தாங்க. அதில் முக்கியமான உறுப்பினர்களாக ஆதிவாசிகள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பொது அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த வரலாறெல்லாம் படிக்கும்போது ஆதிவாசி குரல்கள் எடுபட மாட்டேங்குது. இந்த தலைவர்களை பற்றி நமக்கு தெரியுது, இயக்கங்களை பற்றி தெரியுது. மக்கள் இதை எப்படி பார்த்தாங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு, அது நமக்கு வந்து தெரியாமலேயே இருக்குது. உள்ளூரில் வேணால் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வெளியே நமக்கு வரும்போது எனக்கு நியோகி மட்டும்தான் தெரிகிறாரு. நிறைய பண்ணாரு, பிரமாதமான வேலைகள்லாம் பண்ணாரு. ஆனா ஆதிவாசிகள் வந்து அதை எப்படி பாக்குறாங்க? இப்ப இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, தலித் அரசியல்னு பேசும்போது காங்கிரஸ் இதை செஞ்சிச்சு, அவங்க இதை
இப்ப தலித் மக்கள் அவங்களாவே தங்களை அரசியல் படுத்திட்டு இருக்காங்களே, அது இன்னைக்கு நமக்கு தெரிய வந்திருக்குல்ல பல்வேறு வெளியீடுகள் மூலமாக, போராட்ட வரலாறுகள் மூலமாக. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து சுரங்கங்களை வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த பெண்கள் தான் அந்த யூனியன்லயும் பங்கு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அந்த ட்ரேட் யூனியன் வந்து வீட்டுல நடக்கக்கூடிய முறை குடிப்பழக்கத்துக்கு எதிரால செயல்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில வந்து கேஷுவல் கான்ட்ராக்ட் லேபரா இருக்கக்கூடிய தலித்துகளோட ஆதிவாசிகளுக்கு நல்ல உறவு இருந்திருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த யூனியன் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு வாழ்வியல் மாற்றத்தை அந்த தொழிற்சங்கம் கொண்டு வர முயற்சி செஞ்ச போது ஆதிவாசிகளுடைய அந்த வாழ்வியல் அனுபவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அடிப்படையா இருந்திருக்கு. இயற்கையோட அவங்களுக்கு இருக்கிற உறவு, குடும்பத்துல ஓரளவுக்கு ஒரு ஜனநாயகத்தன்மை, அங்கேயுமே வந்து ஆணாதிக்கம் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு ஒப்பீட்டு ரீதியான ஒரு ஜனநாயகத்தன்மை, இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வரலாற்று ரீதியா யோசிக்கும் போது அவங்களுடைய பங்கு அப்படிப்பட்டதாக இருந்திருக்குது. அப்ப இதுல இன்னொரு விஷயம், பொதுத்துறையா இருக்கிறதுனால அவங்க ஆதிவாசிகளுக்கு ஆதரவா இல்லை, அதையும் நம்ம பார்க்கணும். இங்க நம்ம இந்த பொதுத்துறையை இழந்துட்டு என்னமோ பெருசா என்னமோ காணாம போன மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு எதிர்மறையா தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் இங்க இருக்கக்கூடிய சாதி வர்க்க அமைப்பை அப்படியே வைத்துக்கொண்டுதான் செயல்பட்டு இருக்கிறது. நீங்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு என்ன வேலை கிடைக்குதுங்கிறது வந்து அவங்க சார்ந்து இருக்கிற சாதி வர்க்கத்தை தான் பொருந்திருக்குது. ஆதிவாசிகள் கேஷுவல் லேபர், தலித்ஸ் கான்ட்ராக்ட் லேபர், ஸ்கில்டு லேபர் எல்லாமே வந்து ஒண்ணு பிசி இல்லாட்டி எல்லாம் எஃப்சி. இதுதான் நம்முடைய வர்ண வர்க்க அமைப்பா இருந்திருக்குது. எல்லா இதுலயும் நீங்க ரூர்கேலா எடுத்துக்கோங்க, பிலா எடுத்துக்கோங்க, நெய்வேலி எடுத்துக்கோங்க, எந்த பொதுத்துறையிலையும் இது மாற்றப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சங்கர் குஹானியோகே அழகா சொல்வாரு, இந்த பக்கம் டவுன்ஷிப், இந்த பக்கம் லேபர் கேம்ப். லேபர் கேம்ப்ல ஆதிவாசி தலித்ஸ், டவுன்ஷிப்ல ஸ்கில்டு லேபர் பெங்கால்ல இருந்து, டெல்லியில இருந்து, ஏன் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இந்த மக்கள் தொடர்ந்து தங்களை அரசியல்படுத்தி கொண்டு போராட முன்வந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு வந்து இது ஆயுதம் தாங்கிய போர் அல்ல, இது வந்து ட்ரேட் யூனியன் பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு சமூகவியல் புரிதல்ல வந்து ஒரு வாழ்வியல் மாற்றத்தை நோக்கி தன்னை நகர்த்திய ஒரு செயல்பாடாக, ஒரு அரசியலாக இருந்திருக்குது. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு எங்க தலைமுறைக்கெல்லாம். சங்கர் குஹானியோடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு யோசிச்சே பார்க்க முடியல, இவங்கெல்லாம் இப்படி இருந்திருக்காங்களேங்கிறதே வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுல ஆதிவாசி ஒரு மைய பங்கை வகிச்சிருக்கிறது நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது. எங்க சிக்கல் வருதுன்னா இன்றைய அரசியலோட தொடர்புடையது. என்றைக்கு தனி முதலாளிகளுக்கு எதிராக திரும்பினாரோ அந்த தனி முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு எப்படி செயல்படுது என்பது பட்டவார்த்தனமாக தெரிய வந்தது. அதனாலேயே அவர் இறந்தும் போயிடுறாரு, அவர் கொல்லப்படுறார் முதலாளிகளால் தான். அப்ப அன்றைக்கு தொடங்கிய அந்த முதலாளிகளுக்கும் அரசுக்கும் உள்ள அந்த உறவு, அது சூட்சமமான உறவு, மறைவான உறவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக அரசு ஒரு பக்கம் பொதுத்துறை வச்சிருக்குது, ஒரு பக்கம் சேமநல விஷயங்களை செய்யறேன்னு சொல்லுது. ஆனால் அடிப்படையில இந்த பகுதிகளில் குறிப்பாக அரசுக்கும் தனியாருக்கும் உள்ள அந்த உறவு என்பது எவ்வளவு தெளிவாக நிறுவப்பட்டுச்சுங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இன்றைய மாதிரி அன்றைக்கு இல்லை, நம்ம அதையும் வேறுபடுத்தி பார்க்கணும். 1990கள் அப்படி இல்லை நிலைமை. அன்னைக்கு காவல்துறையும் மற்ற விஷயங்களும் முதலாளிகளுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்லிமெண்ட்லயோ அசம்பிளிலயோ வேற விதமா பேச முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. 90ஸ்ல சிவில் உரிமை அமைப்புகள்லாம் போய் போராட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்க போய் போராட முடியுது நம்மால? ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனா அங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த தனியார்களுடைய அந்த கெடுபிடியான அந்த இது வந்துட்டே இருக்கிற சூழல்ல ஆதிவாசி குரல் அப்படியே அடங்கி போயிடுது. அந்த அரசியல் வந்து அங்கு முன்ன மாதிரி தெளிவாக இருக்க முடியல. நியோகியோடைய மரணத்துக்கு பிறகு அந்த ட்ரேட் யூனியனும் அவங்களை தற்காத்து கொள்வதிலையும் தொடர்ந்து செயல்படுவதிலும் தான் அதுல அவங்க அக்கறை செலுத்த வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த ஆதிவாசியுடைய சிச்சுவேஷன், அந்த குறிப்பாக அந்த ஃபேக்டரிஸை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பெருசா வந்து அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு பேசப்படாத சூழ்நிலையும் பார்க்குறோம். இப்போ இந்த சூழ்நிலையில தான் 90s உடைய எண்டு, அப்போதான் மறுபடியும் வந்து இது எப்போ பேச்சு பொருளாகுதுன்னா மாவோயிஸ்டுகள் அந்த பகுதிக்கு வரும்போது ஆந்திராவில் அவங்க செல்வாக்கு குறைய அவங்க இங்க வராங்க வந்து அந்த சமயத்துல தான் மறுபடியும் ஆதிவாசிகள் வந்து அவங்களுடைய நிலைமை வந்து வருது. ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆரம்பத்துல வளர்ச்சி, பொதுத்துறை, அதுல உள்ள சிக்கல்கள், அதுல ஆதிவாசிகள் படக்கூடிய பாடு, அல்லது வந்து இந்த வளர்ச்சியினால் வந்து அவர்கள் வெளியேற்றப்படுவது, இதெல்லாம் பொதுவாக பேசப்பட்டாலுமே இந்த இந்திய அரசு வந்து இந்த நவதாராள யுகத்தில் ரொம்ப தெளிவாக நாங்க வந்து உள்ளூர் முதலாளிகளுக்கும் வெளியூர் முதலாளிகளுக்கும் தான் நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோங்கிறத தெளிவுபடுத்தின பிறகு ஆதிவாசிகள் அதனால் வரைக்கும் படக்கூடிய அத்தனை பாடுகளும் நம் கண் முன்னால் வந்து கொண்டு நிறுத்தப்பட்டது. 2000s அப்புறம் தான் சிவில் உரிமை அமைப்புகள் அதை செஞ்சாங்க, அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒட்டி. ஆனால் அதே நேரத்தில் ஆதிவாசிகள் மத்தியில் உருவான பல்வேறு விதமான மாற்றங்களின் காரணமாகவும் அவர்களின் குரல் பல்வேறு இடங்களில் ஒலிக்க தொடங்கியதன் காரணமாகவும் இது சாத்தியப்பட்டது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா
நமக்கு எப்பவுமே மக்கள் தானே பிரதானம். அமைப்புகள், மக்கள் இல்லாமல் அமைப்புகள் கிடையாது. என்னதான் வந்து நம்ம தொழிலாளர் நலத்தை காக்கும் புரட்சிகர கட்சியாக இருந்தாலும் மக்கள் இல்லாமல் கட்சி மட்டுமே முடிவு செய்வது என்பது எந்தவித சோசியலிச இலக்கணத்துக்கும் வந்து பொருந்தாத ஒரு விஷயம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்களுடைய அரசியல்ங்கிறது எப்படி வளர்ந்துச்சு, இவங்க யாரா எப்படி வந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதா நான் வந்து பார்க்கிறேன். இப்போ அதுலேருந்து தொடங்கி தான் அந்த குரல்கள் வந்து ஆனால் எடுபடாமல் போயிடுது. ஏன் எடுபடாமல் போயிடுதுன்னு அதுக்கு அழகான காரணங்களை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அரசு ரொம்ப தெளிவா, அரசாலும் சரி ஊடகங்களும் சரி ரொம்ப தெளிவா இது மாவோயிஸ்டுகளுக்கும் அரசுக்கும் உள்ள பிரச்சனை, இது சட்ட ஒழுங்கை குலை தேச துரோகிகளுக்கும் தேசத்தை வளர்க்க நினைப்பவர்களுக்கும் உள்ள பிரச்சனை அவங்க மாத்திட்டாங்க. இதுல துரதிருஷ்டவசமாக மன்னிக்கணும், நான் ரொம்ப அதை ஒரு கிரிட்டிசிசமா சொன்னாலுமே கூட மனித உரிமை போராளிகளுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்புரை செய்வது. அண்மையில பேலா பாட்டியா பேசினாங்க, நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அன்னைக்கு ரவிக்குமார் அவர்கள் சொன்னார்ல, அவர் ஒரு இதுல கண்டு அதே அன்னைக்கே அந்த மீட்டிங்கும் இருந்துச்சு. பேலபாட்டி அன்னைக்கே பேசினாங்க. பேசும்போது அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய வேலைகள் அவங்க செய்யறாங்கங்களா நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவர்களுமே ஆதிவாசிகளை அபலைகளாக தான் பார்க்கிறார். உள்ளூர்ல அவங்களால எதுவும் பண்ண முடியறதில்ல, அதை செய்ய முடியறதில்ல, இதை ஆனா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே, அதை வந்து நம்மால் வெளிச்சம் போட்டு ஏன் அதை நம்ம காட்டணும்னா நமக்கு அப்புறம் எங்கிருந்து நம்பிக்கை வரும்? இப்ப நம்ம என்ன ரட்சகர்களா போவோம்? நம்ம ரட்சகர்கள் கிடையாது. அவர்களுடைய பிரச்சனைகளை அவரால் பேசிக்கொள்ள முடிகிறது. அதற்கு எப்படி நம்ம முகம் கொடுக்க போறோம், நம்ம அதோடைய ஆழத்தை உள்வாங்கி இருக்கிறோமாங்கிறதான் பிரச்சனை. இப்போ 3-4 விஷயங்களை மட்டும் நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். ஒண்ணு, தொடர்ந்து இந்த மாவோயிஸ்டுகளுக்கும் அரசுக்கும் நடக்கிற இந்த போர்ல எல்லா விதமான மக்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்க, சம்பந்தப்படாதவங்க. அப்போ அண்டர் ட்ரையல்ஸோடு பெரிய எண்ணிக்கையில இருக்கிறாங்க சத்தீஸ்கர் பிரிசன்ஸ்ல. அண்டர் ட்ரையல்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் எந்த வகையிலையும் வெளியே வர முடியாதபடிக்கு என்ன வழக்குன்னு கூட தெரியாம உள்ள பிடிச்சி போட்டவங்க இருக்கிறாங்க. அந்த அண்டர் ட்ரையல்ஸ்னுடைய ஃப்ரீடம்காக அங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. நமக்கு தெரியாது இதை பற்றி. அண்டர் ட்ரையல்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வரப்படும்? மூவ்மெண்ட்னா பகிரங்கமா தன்னை அறிவிச்சுக்காம ஒரு இயக்கமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து அதற்காக வேலை செய்யக்கூடிய ஒரு குழு, அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் ஆதிவாசிகள், அவர்கள் மாவோயிஸ்டுகள் அல்ல. அது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது, இன்னும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அரசியல் ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றி பேசாவை வந்து பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆதிவாசிகள் வாழக்கூடிய பகுதிக்கு, அதை வந்து தொடர்ந்து வந்து எப்படி நம்ம இன்னும் நல்லா பயன்படுத்தலாம், இந்த உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கலாம். ஏன்னா அந்த பேசா வந்து பல்வேறு நம்ம கிராம சபைன்னு சொல்லக்கூடிய அதற்கு இணையான அந்த அமைப்புக்கு வந்து நிறைய அதிகாரம் கொடுத்துருக்கு சட்ட அளவுல. அந்த சட்டம் வந்து போதுமான அளவுக்கு நிறைய விஷயங்களை செய்யலைனாலும் உள்ளபடி கூட அந்த உள்ளூர் அமைப்புகள் வந்து அவங்களுடைய கருத்தா சொல்லப்படுது. அவங்க விருப்பப்பட்டால் இந்த பகுதியில் தொழிற்சாலை வரலாமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. பட் அந்த பேசா ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வராங்க. ஜார்க்கண்ட்ல நமக்கு தெரியும், நம்ம மறைந்த ஸ்டான் சுவாமி அவர் அந்த மாதிரி விஷயங்களை அக்கறை செலுத்தியவர். அவர் பேசா ஆக்டை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், அதுல இருந்து மக்களுடைய பண்பாட்டு உலகத்திலிருந்து எப்படி அதற்கு ஆதரவு தேடலாம். இந்த பகல்கண்டி மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. மக்கள் வந்து அவங்களுடைய நினைவு சின்னங்கள் அங்கங்க நிறுவுவாங்க. அந்த நினைவு சின்னங்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பரப்புரை செய்யறத வந்து ஒரு உத்தியா கையாண்டாரு ஸ்டான் சுவாமி வந்து. இப்போ அந்த மாதிரி அமைப்புகள் சத்தீஸ்கர்லயும் வந்து இருந்துட்டு செயல்பட்டுட்டு வராங்க. மூன்றாவதாக வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து ஆதிவாசிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போரில் அந்த சமுதாயம் என்னவா இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், சல்வா ஜூடும் பற்றி சொன்னார் வந்து 2005 ஒரு ஆதிவாசி தலைவர், காங்கிரஸை சேர்ந்த மகேந்திர வர்மா. அவர் வந்து அவருடைய அரசியல் நலன்கள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த முதலாளிகளோட அவருக்கு இருந்த அந்த கூட்டுறவு நலன்கள்லாம் வந்து குந்தகம் வரும்பொழுது அவர் தான் அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்குறாரு, சல்வா ஜூடும் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கலாம். அதாவது ஆதிவாசி மக்களிடமிருந்தே ஒரு படையை திரட்டி மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாம் செயல்படலான்னு. அந்த படைங்கிறது வந்து படை அல்ல, அதுல நிறைய பேர் வந்து ஃபோர்சிபிளா வந்து அதுக்குள்ள சேர்க்கப்படுறாங்க. மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் அதுல போய் சேர்றாங்க. எதுக்கும் இருக்கட்டுமே நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க போய் சேர்றாங்க. பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க தானே. இதுல பெரும்பகுதி ஆதிவாசிகள் தான், 90% ஆதிவாசிகள் தான். அப்போ அது அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சிருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரே குடும்பத்துல ஒருத்தர் மாவோயிஸ்ட்ல இருப்பாரு, ஒருத்தர் சல்வா ஜூடும்ல இருப்பாரு, இன்னொருத்தர் எந்த நிலைப்பாடும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த குடும்பம் என்ன ஆகுறது, அந்த சமுதாயம் என்ன ஆகுது, அது நினைச்சு பாருங்க. அந்த ஆதிவாசி சமுதாயத்தில் மிக ஆழமான ஒரு வடுவை அந்த சல்வா ஜூடும் வந்து ஏற்படுத்தி இருக்கு. அது இன்னும் அதனுடைய பாரதூரமான உளவியல் ரீதியான விளைவுகளை நம்ம இன்னும் உள்வாங்கிக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு சமுதாயத்துடைய பண்பாட்டு வாழ்வே சிதைக்கக்கூடியது தானே அது. ஒருத்தர் சந்தேகிக்கிறது, ஒருத்தர் வந்து குற்றவாளியா பார்க்கறது, ஒரு குடும்பத்திலேயே அது இருந்துச்சுன்னா அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உள்ளூர் மோதல்ல வந்து ஏறக்குறைய 50,000 1 லட்சம் மக்கள் வந்து வெளியேறினாங்க அந்த பகுதிகளில் இருந்து. 50,000 பேர் தெலுங்கானா பார்டர்ல போய் கேம்ப்ஸ்ல இன்னை வரைக்கும் இருக்கு. கேம்ப்ஸ் இன்னை வரைக்கும் அவங்க வந்து ரேஷன் கார்டுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில வந்து அங்க போனவங்க ஒரு குரூப். அப்ப அந்த குடும்பங்கள் என்னாச்சு, அந்த சமுதாயத்துக்கும் அந்த மண்ணுக்கும் உள்ள உறவு என்னாகும், உளவியல் ரீதியான பாதிப்புக்கு அப்புறம் பெண்களுக்கு நேர்ந்த கதி. ஏன்னா ஒரு சாதாரண அந்த சொல்லுவாங்கல்ல காவல்துறை சர்ச் அண்ட் கோம்ப் ஆபரேஷன்ஸ், சர்ச் அண்ட் கோம்ப் ஆபரேஷன்ஸ்ல பெரும்பகுதி பாதிக்கப்பட்டவர் பெண்கள். எந்த வீட்டுக்கு யாரை தேடி போனாலும் பெண்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அந்த பெண்கள் சந்தித்த சித்திரவதையாக இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், அது நம்ம கணக்கிலேயே வரல இன்னும். அது ஒட்டுமொத்த அது கணக்கிலேயே வராத ஒரு செய்தியாக, வெளியே பேசப்பட முடியாத செய்தியாக, ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண முடியாத செய்தியாக தான் இன்றைக்கு பல பகுதிகளில் இருந்துட்டு வருது. இப்போ இப்படிப்பட்ட அந்த சமூகத்தின் உளவியல் எப்படி இருக்கும்? அப்போ இந்த சமூகத்திலையும் வந்து சில முரண்பாடுகளும் வரும் தானே இப்படி இருந்துச்சுன்னா. இப்போ அதில் வர்க்க வேறுபாடுகள் உருவாயிருக்கு. யார் அரசுக்கும் நெருக்கமா இருக்காங்களோ ஒரு அளவுக்கு ஒரு வர்க்க இது தன்மை அவங்களுக்கு இருக்கும்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது, உள்ளூர்ல இருக்கக்கூடிய அத்தனை சண்டைகளையும் வந்து செட்டில் பண்ணிக்கதெல்லாம் பயன்படுத்துறவங்க இருப்பாங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு பிளவு உருவாயிருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்னும் முழுசா உள்வாங்கிக்கவே படாத விஷயமாக இருக்கு. ஒரு குழந்தை இதையெல்லாம் பார்த்து வளருதுன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? இந்த குழந்தையுடைய உளவியல் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒண்ணு. மிக முக்கியமான சிக்கலாக இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோம்னா, நமக்கு வந்து அரசாங்கம் பிரச்சனை தெரியுது, முதலாளிகள் செய்யறது தெரியுது. ஆனால் தொடர்ந்து ரவிக்குமார் அதை ஏற்கனவே சொன்னார். வந்து நாங்கள் முதல்ல மிஷினரிகள் போனாங்க, அடுத்தது RSS போச்சுன்னு சொன்னார். RSS வந்து இன்னும் சொல்ல போனால் 1930, அப்போ RSS இல்லை, இந்து அமைப்புகள், ஆரிய சமாஜ், இந்து மகாசபை உள்ளிட்ட அமைப்புகள் ஏற்கனவே 1930ஸ்லேருந்தே எங்கள் வேலை பார்க்குறாங்க. எங்கெல்லாம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் போயிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவங்க போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அந்த ரீஜன்ல என்ன இருக்குதுன்னா, ஒரு ஆதிவாசிகள் இந்துமயமாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு போக்கையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த இந்துமயமாக்கப்பட்ட போக்குங்கிறது இன்னைக்கு துரிதமாக அதை யார் முன்னெடுத்து செல்கிறார்கள்னா, மற்றொரு வர்க்கம், மற்றொரு சாதி, நம்ம அவங்கள பத்தி பேசுறதே இல்லை, பனியாஸ், மெர்கன்டைல் கேபிட்டல். நம்ம வெறும் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் பற்றி பேசுறோம். ஆனா இன்றைக்கு ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு ரோலை பிளே பண்றது ட்ரேடிங் கம்யூனிட்டி தான். அவங்க கடன் கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க, கடன் நடத்துறவங்களா இருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் நடத்துறவங்களா இருக்கிறாங்க, RSSனுடைய அத்தனை விஷயங்களுக்கும் வந்து துணை போகிறவராக இருக்கிறாங்க. நம்ம ஜாதி பேர் சொல்லி தான் பேசணும், வேற வழியே கிடையாது. அந்த அகர்வாலும் அந்த மற்றவங்களும் இவங்களும் அவங்களுடைய ரோலுங்கிறத நம்ம பேசுறதே இல்லை. ஏன்னா இந்துத்துவத்துக்கு அவங்க தான் பக்கபலம், அவங்க தான் காசு கொடுக்குறாங்க, அவங்க தான் அந்த பஜ்ரங் தளெல்லாம் தீனி போட்டு வளர்க்குறாங்க, அவங்க தான் வந்து குடிசை பகுதிகளுக்கு அவங்கள அனுப்பிச்சு வந்து மக்களை பயமுறுத்தி செய்கிறாங்க, மறைமுகமாக செய்கிறாங்க. அவங்க தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. அப்போ அரசு ஒரு பக்கம், கேபிட்டல் ஒரு பக்கம்னா இது இன்னொரு புதுசு இல்லை. ஆனால் இது ஒரு ஈக்குவலி டேஞ்சரஸ் ஃபோர்ஸாக நகரங்களில், சிறு நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்க. இதில் ஏற்பட்ட மிக பாதகமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆதிவாசிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுத்தி இருக்குது. அது நமக்கு யாருக்குமே ஆச்சரியம் இருக்காது. இந்துத்துவ அரசியலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் கிறிஸ்டியன் ஆதிவாசிஸையும் மற்றவங்களுக்கும் இடையிலையும் மிகப்பெரிய பிளவு. எந்த அளவுக்கு அந்த பிளவு ஏற்பட்டிருக்குதுன்னா, ஆதிவாசி நீ உன்னை சொல்லிக்கிட்டீங்கன்னா நீ கிறிஸ்துவத்துல இருக்கக்கூடாது. இது RSS சொல்றது இல்லை, பொதுவாக ஆதிவாசி மனநிலைக்குள் புகுத்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறி போயிருக்குது. நீ கிறிஸ்டியனா இருந்தாலும் நீ ஆதிவாசி கிடையாது. அது எவ்வளவு பெரிய கொடுமை. ஏன்னா மற்ற விஷயங்கள்ல எந்த வகையிலையும் அவங்க அந்த சமுதாய வாழ்க்கையிலேருந்து அந்நியப்படலை, எல்லா விஷயங்களையும் சேர்ந்து தான் வந்து இருக்கிறாங்க. ஆனா அடிப்படை உரிமைகள் மறுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகள் பார்த்தவங்களுக்கு இது புதுசு. சுடுகாடு கிடையாது உனக்கு, நீ அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது. கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் பெர்மிஷன் வாங்கினாங்க தங்களுக்கான சுடுகாட்டுக்காக. ஸோ இது ஒரு பக்கம், இதையும் நீங்க பாக்குறீங்க. ஸோ நீங்க இப்போ இன்னைக்கு ஆதிவாசிகள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அவங்க முகம் கொடுக்கறதையும் பாக்குறீங்க. சோனி மாதிரியான ஆட்கள் அவங்களுமே ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கிறிஸ்டியன் ஆதிவாசிஸ் வேறன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு வேற மாதிரி சிந்திக்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்துத்துவ அரசியலுடைய தாக்குதல்ங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குதுங்கிற ஒரு புரிதல்ல அதுக்கு எதிராக அவர்கள் எல்லாமும் கூட பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி பல நிலைகள் அங்கே சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த அத்தனை சிக்கல்களையும் நம்ம இந்த
அரசு வந்து மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய இந்த போர் என்ற அந்த சட்டகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்க முடியாது. அந்த போர் கண்டிப்பாக நடக்கக்கூடாதுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆயுதம் ஏந்திய இரு குழுக்களும் வந்து சண்டை போட்டுட்டாங்கன்னா மக்கள் தான் அழிவாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த போர் என்பது ஏறக்குறைய காலனி ஆட்சி காலத்திலிருந்து அந்த பகுதி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் ஒரு போர். அந்த போர்னால வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களாகிய நாம் வந்து சலுகைகளை பெற்றுள்ளோம். நம்முடைய சாதாரண சந்தோஷமான விஷயங்கள், எலக்ட்ரிசிட்டியோ தண்ணியோ, அதுக்காக அவர்கள் வந்து விலை கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக அவர்கள் அப்பாவிகளாக இருந்து அபலைகளாக இருந்து இதை செய்யல, தொடர்ந்து போராடிட்டு வந்திருக்கிறாங்க. என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சயின்டிபிக் வெப்பன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவர்கள் என்றைக்குமே போராட அஞ்சியவர்கள் கிடையாது, போராடிக்கிட்டே தான் வராங்க. ஆனால் அவர்கள் வந்து வன்முறையாளர்களும் அல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். வன்முறையின் மூலமாக விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அல்ல. அதனாலதான் சல்வா ஜுடு மாதிரியான அமைப்புகள் அவர்களை உளவியல் ரீதியாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சல்வா ஜுடும்ல இருக்கிற அந்த போட்டோஸ்லாம் நீங்க பாருங்க, 15 வயசு 14 வயசு. அப்ப ஒட்டு மொத்தமா பல விஷயங்கள் உங்களுக்கு இல்லாத போற ஒரு சூழல கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெத்து வரும்ல. அப்ப அது எப்படி ஒரு கல்ச்சரையே மாற்றக்கூடிய ஒரு தன்மையா அது இருந்திருக்குது, அப்படி இல்லாம நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதனாலதான் இன்னைக்கு ஆதிவாசிகள் எங்களையும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணையுங்கள் சொல்றதுக்கு காரணம், இந்த ஒட்டுமொத்த விஷயமும் அவங்கள பல்வேறு விதங்களை பாதிச்சிருக்கு, பல்வேறு எதிர்வினைகள் அவங்க செலுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த எதிர்வினைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அப்ப இதையெல்லாம் சேர்த்து யோசிக்க வேணும். கடைசியா நான் சொல்ல விரும்புறது, அங்க ரொம்ப முக்கியமா பெண்கள் அமைப்புகள் ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அதை நம்ம வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். இண்டிபெண்டன்ட் விமென்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க செய்யற வேலைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகள். ஒண்ணு, ஆதிவாசி சமுதாயத்துல இருக்கக்கூடிய நல்ல கூறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கேயும் வந்து ஆணாதிக்கம் இருக்குதானே, அதுக்கு எதிராக நம்ம பேச வேண்டியிருக்குது. ரெண்டாவது, அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவா மாறி இருக்கு. குறிப்பாக வந்து டிபி, டியூபர்குலோசிஸ்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அந்த ஏரியால. டஸ்ட் அது இதெல்லாம் சேர்ந்து அந்த டியூபர்குலோசிஸ்ங்கிறது எப்படி பாதிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் வெளியிட்டு WHO வரைக்கும் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த மாதிரி தொடர்ந்து அன்றாட விஷயங்கள்ல வந்து பெண்கள் அமைப்புகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து இன்னொன்னு, இந்த மாதிரி ஃபேக்ட் ஃபைண்டிங் எல்லாம் போகும்பொழுது உடனடியாக பெண்களை சந்தித்து பெண்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குற ஒரு முக்கியமான வேலைகளை அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கொஞ்சமாவது நமக்கு வெளியே தெரிய வருதுன்னா இந்த பெண்களுடைய செயல்பாட்டுனால்தான். PUCL மற்ற அமைப்புகள்லாம் இருந்தாலுமே இண்டிபெண்டா விமென்ஸ் குரூப்ஸ் போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வேலையா நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கடைசியா நம்ம ஒரு யோசிக்கலாம்னா, இன்னைக்கு இந்திய அரசு நடத்தக்கூடிய இந்த போர் வந்து, ரவிக்குமார் ஏற்கனவே சொன்னாரு, இது இந்த அரசாங்கம் நடத்தும் போர் மட்டுமல்ல, இந்திய அரசு நடத்தும் போர். அரசு வேற, அப்பப்போ அரசாங்கத்துல வந்து அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி வேற. எந்த கட்சியா இருந்தாலும் காலனித்துவ ஆட்சி காலத்திலிருந்து இந்த மக்களை எதிராளிகளாக பார்த்து, நவீனத்துக்கு எதிரானவர்களாக பார்த்து, தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் விருப்பப்படி தீர்மானிக்க இயலாதவர்களாக பார்த்து, அவர்களை என்னமோ சின்ன பிள்ளைங்க பாவம் அப்படின்னு மாதிரி பார்த்து, நாகரிகத்தில் பின்தங்கியவர்களாக பார்த்து, அவர்களை மேம்படுத்துவதும் முன்னேற்றுவதும் தான் ஆகப்பெரிய வேலைன்னு நினைச்சுக்கிட்டு, அந்த மக்கள் வந்து என்ன சொல்ல வராங்க, இந்த நவீன உலகில் எப்படி அவங்க வாழ விரும்புறாங்க, எதை வந்து முக்கியமா பாக்குறாங்கிற எந்த ஒரு கான்வர்சேஷனுக்குமே இடம் இல்லாம வந்து தொடர்ந்து அவங்க பாதிக்கப்பட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியாத மொழியில் அது சொல்லப்பட்டிருக்கலாம், நம்முடைய ஊடகங்கள் அதை முக்கியமா பார்க்காம இருக்கலாம். நம்மை போன்ற சிவில் உரிமையில் அக்கறை உள்ளவர்கள் அங்க வேலை செய்யும் பொழுது அந்த கொடூரத்தையும் வன்முறையும் தான் நம்ம கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிறதே ஒழிய மக்கள் தொடர்ந்து என்ன செய்யறாங்கிறத நம்ம போதுமான அளவுக்கு கவனப்படுத்தலையோன்னு கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ முக்கியமான தலைவர் போராளிகள் சுதா பரத்வாஜ் இருந்திருக்காங்க, இலினா சென், பினாயக் சென், பிரமாதமான வேலை செஞ்சிருக்கிறாங்க, ஒன்றும் நம்ம குறைவே சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எழுத்துக்களை படிக்கும்போது ஆதிவாசிகள் எங்கன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்குது. எங்க அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த பகுதிக்கு போனோம், ஆதிவாசிகளுக்கு இது பண்ணோம், ஆனா அந்த ஆதிவாசிகள் குரல் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவங்க எப்படி அவங்க எங்க இருக்குது அந்த குரலை எங்க போய் மீட்டெடுப்போம்? ஒரு ரவிக்குமார் வந்து இலக்கியம்னாரு, மகாஸ்வேதா தேவியோட இலக்கியம் அவர் எப்படி வந்து அதை நோக்கி தள்ளிச்சுன்னு சொன்னார். இன்றைக்கு ஆதிவாசிய இலக்கிய அமைப்புகள் இருக்கு, ஆதிவாசி மீடியா இருக்கு, ஆதிவாசி கிரிக்கெட் டீம் இருக்கு. இப்போ எல்லா விதத்திலையும் தங்களுடைய இருப்பை வந்து அவர்கள் வந்து நிலைநிறுத்திட்டு வரும்பொழுது நம்ம எவ்வாறு அதை வந்து ஒரு நமக்கான அந்த புரிதலை வந்து ஆழப்படுத்த நம்மால பயன்படுத்திக்க முடியும்? நம்ம எவ்வளவுதான் நம்மை போன்றவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது
நம்ம படிச்சவங்க நினைச்சிட்டு இருக்கிற நம்மை போன்றவர்கள் சில முக்கியமான வேலைகள் செய்தாலும் ஆதிவாசிகளுடைய குரல் வந்து தான் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கணும். நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம உடன் நிற்கலாம், ஆனா நம்ம எப்போ பேசக்கூடாது, அவங்க எப்போ பேசணுங்கிறது நமக்கு தெளிவு வேணும்ல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம அதுல தான் நிறைய யோசிக்க வேண்டி இருக்குது. சோனி சோரி ஒரு குரல், 1000 சோனி சோரிகள் அங்க இருக்கிறாங்க வந்து. அதுதான் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து நமக்கு ஃப்ரண்ட் லைன்ல மீனா கந்தசாமி எழுதினா மட்டும் தெரியக்கூடாது. நம்ம தொடர்ந்து வேறு சோர்சஸையும் நம்ம தேடி போய் பார்க்கணும். ஏன்னா அந்த ஆங்கில மீடியாவை மட்டும் நம்பிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய விஷயங்களை கொஞ்சம் துருவி துருவி பார்க்கலாம். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்கு எந்த மொழி போட்டாலும் நமக்கு நம்ம மொழியில கொடுத்துடுது, அரைகுறையாவது. அதனால நம்ம அந்த விஷயங்களை கொஞ்சம் தேடி நம்ம யோசிச்சு படிக்கிறது நல்லது. அதுக்கு நமக்கு ரொம்ப கண்ணு முன்னால நமக்கு ஒரு உதாரணமா தலித் இயக்கங்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு தலித்துகள் வந்து தங்களுடைய அரசியலையும் வரலாற்றையும் பேசும்போது அது வேறு பொருளை காட்டுது இல்லை நமக்கு. அப்போ அது மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து யோசிக்கலான்னு தோணுது. நன்றி.